வணக்கம். தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே சுதந்திரமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் உங்க உள்ளுக்குள்ள எவ்வளவோ போராட்டங்களும் இருக்கும். விதியின் ஒரு திருப்பத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்களும் பிரச்சனைகளையும் நீங்க சந்திச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் நீங்க இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு ஒரு பயணம் போல இருக்கும். அது ஒரு இடத்தில் நிலையாக நிற்காது, ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு ஊரில் உங்களால நிலையாக வேலை பார்க்க முடியாது, படிக்க கூட முடியாது. பிறந்ததிலிருந்தே நீங்க எப்பொழுதுமே நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. உங்களுடைய திறமையை பார்த்து எல்லா நபர்களும் நீ எனக்கு வேலை பார்க்கவா, உனக்கு வேலை பார்க்கவா அப்படின்னு எத்தனையோ நபர்கள் போட்டி போடுவாங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணுங்க, நீங்க எப்பொழுதும் மற்றவங்களுக்கு கீழே வேலை பார்க்காம உங்களுக்குன்னு ஒரு தொழிலை தொடங்கி அங்க போய் நீங்க கல்லால உட்காராம நீங்க வேலை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வேலையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். போதுமான அளவுக்கு லாபமும் உங்களை தேடி வரும். அந்த அளவுக்கு உங்களுடைய ராசிக்கும் சரி, உங்களுக்கும் கடின உழைப்புங்கிறது நிச்சயமாக இருக்கும். அதை எப்படியாவது நீங்க பயன்படுத்தி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். நீங்க எப்போதுமே பிறந்ததிலிருந்து நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே இருப்பீங்க. புதிய விஷயங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள எப்பொழுதுமே ஒரு மனதானது இருக்கும். எவ்வளவுதான் கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம புதிய புதிய விஷயங்களை பார்க்கணும். புதுசா ஏதாவது ஒண்ணு கத்துக்கிடணும். ஒரே ஒரு தொழிலை மட்டும் கத்துக்கொண்டு அதை அப்படியே நிறுத்தக்கூடாது. இன்னும் 4-5 தொழில்களை கத்துக்கிடணும். நம்முடைய வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்னு ஏகப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையின் அர்த்தத்தை தேட வெளியில் நீங்கள் சிரிப்புடன் நடந்து கொள்வீங்க. சிரிப்புடன் நடந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகளை நிச்சயமா நீங்க தேடி போவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நன்மைகள் நிச்சயமாக உருவாகும். ஆனா அந்த சிரிப்பின் பின்னால் எத்தனை சோதனைகள் இருந்தது என்பதை யாரும் முழுமையாக அறிந்து கொள்ள மாட்டாங்க. வெளியில் நீங்க எவ்வளவுதான் சிரித்தாலும் உள்ளுக்குள்ள கவலைகளும் மனவேதனைகளும் நம்ம ஊரை விட்டு வெளியூர்ல போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள சின்ன சின்ன மன மாற்றங்களும் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். ஆனா நம்முடைய வாழ்க்கை இப்படி ஆகி போயிட்டு மற்றவங்க வாழ்க்கை மாதிரி நம்முடைய வாழ்க்கை கிடையாது அப்படின்னு நீங்க எல்லாத்தையுமே ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை இப்பொழுது நீங்க வாழ தயாராக செஞ்சிருப்பீங்க. நீங்க இதுவரைக்கும் நடந்த பாதையாக இருக்கட்டும், இனிமே திறக்கப் போகின்ற விதியின் கதவாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளாக மட்டும்தாங்க இருக்கும். உங்களுடைய ஆரம்ப வாழ்க்கை எப்படி தெரியுமா இருந்தது? கனவுகளுடன் தொடங்கிய ஒரு பயணமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் இருந்தது. சின்ன வயதிலிருந்தே நீங்க பெரிய கனவுகளுடன் எப்போதுமே இருப்பீங்க. இவங்க அப்துல் கலாம் சொன்னது போல கனவுடன் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையைத்தான் நீங்க இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டு இருந்தீங்க. மற்றவங்க சின்ன விஷயங்களில் கூட திருப்தி அடைந்தாலும் நீங்க பெரிய வாழ்க்கையை நினைத்து பார்ப்பீங்க. இது என்னடா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு திருப்தி அடையுது, நமக்கான நினைவுகளும் நமக்கான கனவுகளும் எப்போ நிறைவேறும் என்று உங்களுக்குள்ள பல கேள்விகள் நிச்சயமாக எழுந்து கொண்டேதாங்க இருக்கும். உங்களுடைய மனதிற்குள் ஒரு குரலும் நிச்சயமாக எழுந்து கொண்டே இருக்கும். நான் சாதிக்க பிறந்தவன், என்னால் சாதிக்க வேண்டும், நான் வேற மாதிரி வாழ வேண்டும் என்று நீங்க எப்போதுமே நினைத்து கொண்டே இருப்பீங்க. என்னுடைய வாழ்க்கை ஏழை வாழ்க்கை தான், நான் அப்படியே சாக மாட்டேன், என்னுடைய வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வருவோம் அப்படின்னு பல முறைகள் உங்களுடைய மனதிற்குள் நீங்க சொல்லி கொண்டே இருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கை அந்த கனவுகளுக்கு உடனடியான வழியை காட்டாது. அது சோதனைக்கு மேல சோதனைகளையும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளையும் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு போகாம உங்களை தடுத்து நிறுத்தி கொண்டேதாங்க இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில சுதந்திரம் உங்களுடைய பலம். ஆனா அது சில நேரங்கள்ல உங்களுக்கு சோதனையும் கொடுக்கும். தனுசு ராசிக்காரங்க சுதந்திரத்தை விரும்பக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. யாரும் கட்டுப்படுத்துவது உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காது. நீங்க உங்களுடைய வழியில் செல்ல விரும்பக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. ஆனா சில நேரங்கள்ல அந்த சுதந்திரம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில குழப்பங்களை உருவாக்கி கொண்டே இருக்கும். குழப்பங்களை உருவாக்கி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் ஒரு பெரிய ஒரு காரணத்தையும் நிச்சயமா உங்களுக்குள்ள தேடவும் செய்யும். இந்த மாதிரியான அனுபவங்கள் நிச்சயமா உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க எடுத்த சில முடிவுகள் கூட அவை உங்களுக்கு பின்னால் பிரச்சனைகளை நிச்சயமா கொடுத்திருக்கும். அது பிரச்சனைகளை கொடுத்து தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுக்கு தேடி தேடி கொடுக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட நிச்சயமா உங்களுக்குள்ள இருந்திருக்கும். உங்களுக்குள்ள நம்பிக்கை அது ஏமாற்றத்தை தான் உங்களுக்கு நிச்சயமா கொடுத்திருக்கும். நீங்க மனிதர்களை எளிதா நம்புவீங்க. எளிதா நம்பக்கூடிய ஒரு நபராக நீங்க எப்போதுமே இருப்பீங்க. நீங்க உண்மையாக இருந்து கொள்வதால் மற்றவங்களும் அதே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. ஆனா அப்படி யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு ஒரு கடினமான ஒரு உண்மையை நிச்சயமா கற்றுக் கொடுத்திருக்கும். அனைவரும் ஒரே மாதிரி கிடையாது. எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் என்பதை உங்களுக்கு நிச்சயமா கற்றுக் கொடுத்திருக்கும். அதனால நீங்க யாரை நம்பணும், எப்படி நம்பணும், எந்த ஒரு நேரத்தில் யாரை நம்ம நம்ப வேண்டும் என்கிற மாதிரியான சில யோசனைகள் உங்களுடைய மனதிற்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். அதனால நீங்க உங்களுடைய வாழ்க்கையில யாரிடம் போனா நமக்கான ஒரு உதவி கிடைக்கும் அப்படின்னு தெரிந்து நீங்க அந்த ஒரு இடத்திற்கு நிச்சயமா செல்லவும் ஆரம்பிப்பீங்க. நீங்க நம்பிய சிலரே உங்களை ஏமாற்றி இருப்பாங்க. நீங்க
எவ்வளவோ நபர்கள் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்திருப்பாங்க. அவங்களே உங்களுடைய வாழ்க்கைய உங்களிடமிருந்து ஏமாற்றிட்டே போயிருப்பாங்க. அந்த மாதிரியான அனுபவங்கள் கூட உங்களுடைய மனதை மிகவும் காயப்படுத்தியிருக்கும். காயப்படுத்தி பிரச்சனைக்கு மேல பிரச்சனைய உங்களுக்கு கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். உண்மைய சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்குள்ள முயற்சி என்பது அதிகமா இருக்கும். ஆனா தாமதமான பலன் தான் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். நீங்க உழைத்திருப்பீங்க. ஆனா அதற்கான முயற்சியும் நீங்க செஞ்சிருப்பீங்க. ஆனா பல நேரங்கள்ல உங்களுடைய முயற்சிக்கு உடனடியான பலன்கிறது கிடைக்காம இருக்கும். பிரச்சனைக்கு மேல பிரச்சனையாகத்தான் நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளாலும் உங்களுக்கு தேடி கிடைத்துக் கொண்டே இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் நிச்சயமா உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். நீங்க காத்திருக்க வேண்டிய நிலைமைகள் கூட நிச்சயமா உருவாக்கி இருக்கலாம். ஏதாவது ஒரு வாய்ப்பு தேடி போயிருப்பீங்க. ஒரு வேலையை தேடி போயிருப்பீங்க. 2, 3 நாட்கள் நீங்க காத்திருந்து உங்களுக்கே பொறுமையை இழந்து அந்த ஒரு வேலையை எனக்கு வேண்டாம் அப்படின்னு வெளியூரிலிருந்து உங்க ஊரை பார்த்து வந்திருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் கூட நிச்சயமா இருக்கும். நீங்க இந்த காத்திருப்பு தாங்க உங்களை சோர்வடைய வைத்துக் கொண்டே இருக்கும். ஆனா உங்களுடைய மனதில் இருந்த நம்பிக்கையை மீண்டும் மீண்டும் அது உடைத்து கொண்டே தாங்க இருக்கும். நம்மளும் எவ்வளவு நேரம் தான் காத்திருக்கிறது, நமக்கும் ஒரு பொறுமைங்கிறது இருக்கு அப்படின்னு உங்களை நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமா உங்களுக்குள்ள கிடைக்காமலே போயிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிய தருணங்கள் என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உறவு மிகவும் முக்கியமானதா இருந்திருக்கும். அந்த ஒரு உறவில் நீங்க உண்மையாகவும் இருந்திருப்பீங்க. அது எதிர்பார்த்தபடி உங்களுக்கு முடிவடையாமலே இருந்திருக்கும். இந்த ஒரு அனுபவம் தாங்க உங்களை உள்ளுக்குள்ள உடைத்து கொண்டே இருந்திருக்கும். ஆனா அதே ஒரு நேரத்தில் அது உங்களுக்கு ஒரு பாடத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கும். யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, யாரை வாழ்க்கையிலிருந்து விட்டு விலக வேண்டும் அப்படின்னு எல்லாத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். இந்த மாதிரியான ஒரு அனுபவங்களும் உங்களுக்கு நிச்சயமாக நடந்திருக்கும். நடந்ததா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன, எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயம் என்பது நிச்சயமாக தொடங்க ஆரம்பிக்கும். நீங்க இதுவரைக்கும் அனுபவித்த எல்லா கஷ்டங்களும் ஒரு காரணத்திற்காக மட்டுமே நடந்தது. இனி உங்களுடைய புதிய ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஒரு நாளாக, ஒரு நேரமாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தை மட்டும் நீங்க உங்களுக்குன்னு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னும் நல்ல ஒரு பலன்களையும், நல்ல ஒரு கடின உழைப்பையும் நீங்க போட்டு உங்களுக்கான வேலைகளையும் நீங்க பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய வேலைகள்ல நல்ல கடின உழைப்பையும் போட்டு நீங்க பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் என்பது நிச்சயமா உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? திடீர்னு நல்ல திருப்பங்கள் உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். நீங்க எதிர்பார்க்காத நேரத்திலிருந்து நல்ல ஒரு செய்தி உங்களை தேடி வரும். அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பாக கூட நிச்சயமாக இருக்கலாம். அந்த ஒரு வாய்ப்பையை நீங்க எப்படியாவது பயன்படுத்தி கொண்டால் மட்டுமே அது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை உருவாக்கவும் செய்யும். நீங்க ஒரு நாள் காத்திருந்தது அது இப்போது உங்களுடைய கையில் வர ஆரம்பிக்கும். ஒரு தொழிலிலும் சரி, பணத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றமானது உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க இதுவரைக்கும் செய்த உழைப்பாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், பலனுங்கிறது கிடைத்திருக்கும். ஆனா போதுமான அளவுக்கு பணம்ங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்திருக்காது. ஆனா இந்த ஒரு நேரத்துல பணவரவு அதிகரித்து நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியா நடத்த ஆரம்பிப்பீங்க. போதுமான அளவுக்கு உங்களால பணத்தையும் சேமித்தும் வைக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு வெற்றிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா கிடைத்திருக்கும். உறவுகள்ல ஒரு புதிய நம்பிக்கை உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். பழைய காயங்கள் அனைத்துமே மெதுவாக மறைய தொடங்கும். புதிய நல்ல மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து விடுவாங்க. வந்து அவங்க உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு மாற்றத்திற்கு நிச்சயமா கொண்டு போவாங்க. இந்த முறை நீங்க சரியான மனிதர்களை தேர்வு செய்வீங்க. யாரிடம் போனால் நன்மைகள் நடக்கும், யாரிடம் போனால் கெடுதல்கள் உண்டாகும் என்பதை அறிந்து அதன்படி நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு நிச்சயமா உங்களுக்குள்ள இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு மன அமைதி மற்றும் தெளிவு என்பது நிச்சயமாக பிறக்கும். நீங்க பல வருடங்களாக தேடிய அமைதி இப்போது உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்கள் அனைத்துமே இந்த ஒரு நேரத்தில் உங்களை விட்டு குறைந்து விடும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையை தெளிவாக பார்க்க ஆரம்பியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தெளிவாக வாழ ஆரம்பித்தாலே போதும். உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலமா உங்களுக்கு இந்த ஒரு காலமானது இருக்கும். நீங்க சிறு வயதில் கண்ட கனவுகள் இப்போது மெதுவாக நிஜமாக ஆரம்பிக்கும். சிறு வயதிலே உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு கனவுகள், வீடு வாங்கணும், வீடு கட்டணும், நிலத்தை வாங்கி போடணும், இல்லைன்னா நம்ம கூட இருக்கக்கூடிய உடன் பிறந்தவங்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள எவ்வளவோ கனவுகளும் ஆசைகளும் பிறந்திருக்கும். அது அனைத்தையுமே நீங்க இந்த ஒரு நேரத்துல நிறைவேற்றி கொடுப்பீங்க. போதுமான அளவுக்கு அதனால உங்களுக்கு வெற்றியும் நிச்சயமாக கிடைக்கும். நீங்க நினைத்த வாழ்க்கையை நீங்க இந்த ஒரு நேரத்துல வாழ ஆரம்பிப்பீங்க. போதுமான அளவுக்கு உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. ஆடம்பரமான வாழ்க்கையை உங்களால வாழ முடியாம போனாலும் போதுமான அளவுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நிச்சயமா நீங்க வாழவும் செய்வீங்க.
உங்களுடைய உள்ளுக்குள்ள எவ்வளவோ மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். அதனால மிக பெரிய அளவுக்கு வெற்றி உங்களுக்குள்ள உருவாகும். இந்த எல்லா மாற்றங்களிலும் மிக முக்கியமானது என்ன தெரியுமா? நீங்க மாறப் போறீங்க. நீங்க இனி பழைய மனிதர்கள் மாரி இருக்க மாட்டீங்க. உங்களுடைய அனுபவங்கள் தான் உங்களுடைய சக்தியாக மாற ஆரம்பித்திருக்கும். இனிமே யாரிடம் எப்படி இருக்கணும், எப்படி பழகணும் அப்படின்னு உங்களுக்கே தெரிய ஆரம்பித்திருக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டு விடுவீர்கள். இதுவரைக்கும் எவ்வளவோ அவமானங்களையும், எவ்வளவோ உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க எல்லாத்தையும் பார்த்திருந்திருப்பீங்க. இந்த ஒரு நேரத்துல அது அனைத்திற்கும் முழுமையான ஒரு பலனானது கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றுதா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக காத்திருந்து காணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்களும் ஏதேனும் கேள்விகள் கேட்க வேண்டும் என்றாலும் அதனையும் நீங்கள் கேளுங்கள். நிச்சயமா அதற்கும் நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.